கண்டிப்பா போக போறான். ஒளிந்தால் நீ போனா எனக்கு என்ன, நீ போகலனா எனக்கு என்ன. சரியா? அடுத்தது நீ போனா எனக்கு என்ன, நீ போகலனா எனக்கு என்ன. செறிந்த 100 மைந்தருக்குள் முதல்வன் நிலவும் வழங்காமல் இருந்தால் என் வழங்கினால் என். கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்ன. அதான சொல்லணும். இவன் என்ன சொல்றான், அவன் கொடுக்கலனா என்ன, ஏன்னா கொடுக்க மாட்டான். நடப்பதை முதலிலே சொல்லுகிறான், நடக்காததை இரண்டாவதாக சொல்லுகிறான். அந்தத்தில் கொந்துட்ட குழலும் இவள் முடித்தால் விரித்தால். இவன் இந்த கூந்தலை முடிச்சா எனக்கு என்ன, இந்த கூந்தலை விரிச்சு விட்டுக்கிட்டாருங்க எனக்கு என்ன. அந்தத்தில் முடியுமதை அடியே எனக்கு தெரியுமோ அறிமூர்த்தி. பொதுவாகவே பகவான் கண்ணன் தான் மற்றவர்களை குழப்புவார். இப்பொழுது இந்த சகாதேவன் கடைக்குட்டியாக இருக்கிற சகாதேவன் கண்ணனையே குழப்பலாம். அந்தத்தில் முடியவரை அடியேனுக்கு தெரியுமோ ஆதிமூர்த்தி, தெரியுமோ ஆதிமூர்த்தி. இந்த சகாதேவன் என்ன சொல்றான், எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் சொல்றானா இல்ல தெரியாதுன்னு சொல்றானா? ஒண்ணும் புரியலையே. சகாதேவா என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நாம கொஞ்சம் தனியா போய் பேசினா நல்லா இருக்கும். 16,000 கால் மண்டபம், அந்த பைவந்த மணிகிரீவம் என்று சொல்லக்கூடிய அந்த மண்டபத்திற்கு அழைத்து சொல்லுகிறார். அந்த 16,000 கால் மண்டபத்திற்கு அழைத்து சென்ற கண்ணையின் பெருமான் சகாதேவனை தனியாக உரையாடுகிறார். சகாதேவனிடத்துல, சகாதேவா அந்தத்தில் முடியும் வகை அடியேனுக்கு தெரியும் ஆதிமூர்த்தின்னு சொன்னியே, நீ தெரியும்னு சொன்னியா தெரியாதுன்னு சொன்னியா? கண்ணா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிற. அப்ப தெரியாது. சகாதேவா உனக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்ப தெரியும். என்னடா ரொம்ப போச்சு, என்ன நடக்க போகுது சொல்லு சகாதேவா. நீதான் நல்ல ஞானம் உள்ளவனாச்சு, சொல்லு பார்க்கலாம். கண்ணா இந்த பாரத யுத்தத்தை நடத்துவதற்காகத்தான் நீ பிறவிடத்திருக்கிறார். பாரத அமரில் யாவரை நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல்வண்ணா. நீ உன்னுடைய அவதார நோக்கமே மகாபாரத யுத்தத்தை நடத்த வேணுங்கிறது தான். இப்ப இங்கன நான் போட்டுமா வேண்டாமான்னு கேட்டா, நாங்க வேண்டாம்னு சொன்னா நீங்க போவாம இருக்க போறது இல்ல. நீங்க போங்கன்னு சொன்னாலும் நீங்க போய்தான் உங்களுடைய வேலையை முடிக்க போறீங்க. இவ்வளவு ஞானமா பேசுறிய சகாதேவா, அப்ப எல்லாம் உனக்கு தெரிஞ்சுதானே இருக்கு. ஆமா சரி, இந்த பாரத யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் கேட்டாங்க. நிறுத்தலாம்னா என்ன பண்ணலாம்? நம்முடைய கஜேந்திரன் ஐயா அவர்கள், நம்முடைய தெய்வ திரு பரசுராமையா அவருடைய குமாரர் கஜேந்திரன், கஜலட்சுமி மேல கஜலட்சுமி அம்மையார் அந்த குடும்பங்கள், கஜேந்திரன் ஐயா அந்த குடும்பங்கள் இங்கே 101 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். அந்த குடும்பங்கள் நோயற்ற வாழும் குறைவில்லா செல்வங்களோடு வாழ பெருமானை வணங்கி வழிபாடுகள் செய்கிறோம்.